எங்கள் துன்பங்களை, எங்கள் துயரங்களை எல்லாம் மாற்றி போடுகிற ஒரு ஆண்டவரை நாங்கள் பாடி ஆராதிக்க போகிறோம். துன்பமா துயரமா? தண்ணீர் பட்ட உடை போன்றது. காற்றடிக்கும் போது, வெயில் வரும்போது, தண்ணீர் பட்ட உடையை காய வைக்கும் போது எப்படி அந்த தண்ணீர் இல்லாமல் போகுமோ, அதே போல நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்களை, துயரங்களை, பாடுகளை எல்லாவற்றையும் நீக்கி போடுவார். கரங்களை தட்டி என்னோடு சேர்ந்து பாடலாம். துன்பமா துயரமா, அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. துன்பமா துயரமா, அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும், கலங்காதே. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும், கலங்காதே. துன்பமா துயரமா, அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. சேர்ந்து பாடுவோம். இயேசுதான் நமக்கு ஒரு நீதியின் கதிரவனாயிருக்கிறார். இயேசுதான் நீதியின் கதிரவன், உனக்காக உதயமானார் உலகத்திலே. இயேசுதான் நீதியின் கதிரவன், உனக்காக உதயமானார் உலகத்திலே. நம்பிவாம் வெளிச்சம் தேடிவாம், நம்பிவாம் வெளிச்சம் தேடிவாம். உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது, உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது. துன்பமா துயரமா, அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. இழந்து போன சமாதானத்தை, இழந்து போன நிம்மதியை தருவதற்கு ஆண்டவர் இந்த மாலை வேளையிலே உண்மை உள்ள ஒரு கடவுளாக இருக்கிறார். இழந்து போனதை தேடி இயேசு வந்தார், இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். இழந்து போனதை தேடி இயேசு வந்தார், இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். எழுந்து வா போதும் பயந்தது, எழுந்து வா போதும் பயந்தது. உன் புயல் காற்று இன்றோடு ஓய்ந்தது, உன் புயல் காற்று இன்றோடு ஓய்ந்தது. துன்பமா துயரமா, அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. உன்னுடைய துக்கங்களை எல்லாம் 2000 வருஷங்களுக்கு முன்பதாக அந்த கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து சுமந்து தீர்த்து விட்டார். நீ துக்கத்தோடு இனிமேல் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உன் துக்கங்கள் இயேசு சுமந்து கொண்டார், உன் பிணிகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார். உன் துக்கங்கள் இயேசு சுமந்து கொண்டார், உன் பிணிகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார். அதனால் நீ சுமக்க இனி தேவையில்லை, நீ சுமக்க இனி தேவையில்லை. ஒரு சுகவாழ்வு இந்நாளில் துளித்தது, ஒரு சுகவாழ்வு இந்நாளில் துளித்தது. துன்பமா துயரமா, அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் ஒரு பாவ மன்னிப்பை இந்த உலகத்தில் கொடுக்க முடியாது. இயேசு எனக்காக உனக்காக இந்த 5 கண்ட மக்களுக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தினார், எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாக.
மன்னிப்பு இல்லை. இயேசு நாமம் சொல்லாமல் மீட்பு இல்லை. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு இல்லை. இயேசு நாமம் சொல்லாமல் மீட்பு இல்லை. கூப்பிடு இயேசு இயேசு என்று, இன்றைக்கு கூப்பிடு இயேசு இயேசு என்று. உன் குறைகள் எல்லாம் நிறைவாக்கி நடத்திடுவார். உன் குறைகள் எல்லாம் நிறைவாக்கி நடத்திடுவார். துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதமா. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதமா. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்தே போய்விடும் கலங்காதே. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும் கலங்காதே. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. பாவங்களை போக்க, சாபங்களை மீட்க, இன்றைக்கு 2000 வருஷங்களுக்கு முன்பதாக இந்த மனுக்குலத்தின் பாவத்தை மீட்க, சாபத்தை போக்க இந்த உலகத்துக்கு வந்த ஒரே கடவுள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாயிருக்கிறார். மனுஷனுடைய பாவத்தை போக்குவதற்கு, சாபத்தை போக்குவதற்கு மனிதர்கள் எவ்வளவோ கிரியங்களை செய்கிறார்கள். தங்களுடைய நம்பிக்கைகளின்படி எவ்வளவோ விடயங்களை செய்கிறார்கள். ஆனால் ஒரு மனிதனுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு ஒரு ரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஒரு ரத்தம் சிந்தப்பட வேண்டும் இந்த பூமியிலே. அது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டது. குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது என்று சொல்லி நாங்கள் நம்புகிற எங்கள் வேத புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி அந்த இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் இந்த பூமியிலே, இந்த உலகத்திலே 2000 வருஷங்களுக்கு முன்பதாக சிந்தப்பட்டது. அந்த ரத்தம் தான் எங்கள் பாவங்களை கழுவி சுத்திகரிக்க முடியும். நீங்கள் எப்பேற்பட்ட பாவிகளாக இருக்கலாம், எப்பேற்பட்ட பாவ உணர்வோடு கூட நீங்கள் இருக்கலாம். இயேசுவே என்று சொல்லி ஒரு நிமிடம் இயேசுவேனுடைய பாவங்களை மன்னியுங்கள் என்று சொல்லி கூப்பிடும் போது அவர் பாவத்தை மன்னிக்கிற ஒரு பரிகாரியாக இந்த மாலை நேரத்தில் எங்கள் இந்த ஆராதனையிலே, இந்த ஆசீர்வாத பெருவிழாவிலே அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். சேர்ந்து அந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தார் ஐயா. சேர்ந்து என்னோடு கூட உற்சாகமாய் பாடலாம். கரங்களை தட்டுவோமா எல்லாரும்? பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே, பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே, பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. இந்த இயேசுவே, 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 இந்த இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை. ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்தில் வாசம் பண்ணும்படியாக, உங்களுடைய உள்ளத்தை மாத்திரம் அவர் எதிர்பார்த்து, உங்களுடைய உள்ளத்தில் அவர் குடிக்கொள்ளும்படியாக இந்த மாலை நேரத்தில் அவர் விரும்பி வந்திருக்கிறார்.
கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. யார் எங்களை மறந்தாலும் அவர் எங்களை மறக்காத தேவன். பெற்ற தாய் கூட எங்களை மறக்கிற சூழ்நிலைகள் வந்தாலும் எங்களை எந்த காலமும் மறக்காதபடிக்கு எங்கள் மேல் அன்பு கூறுகிற ஒரே தெய்வம் ஆண்டவர் இயேசு. தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். உற்றார் உன்னை மறந்தாலும் நண்பர் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். உற்றார் உன்னை மறந்தாலும் நண்பர் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நடத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்க சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கரங்களை தட்டி சொல்வோமே. எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் எங்களை மறக்காத ஒரு நல்ல தகப்பனவர். பாவி என்று இந்த உலகம் உன்னை தள்ளினாலும், பாவி என்று இந்த சமுதாயம் உன்னை தள்ளி ஓரங்கட்டினாலும், உன்னை தள்ளி களையாத, உன்னை மறக்காத, உன்னை விட்டு தூரம் போகாத ஒரே ஆண்டவர் நாங்கள் ஆராதிக்கிற, நாங்கள் பாடுகிற, நாங்கள் சொல்லுகிற அந்த இயேசுவாயிருக்கின்றார். அந்த இயேசுவாயிருக்கின்றார். அந்த இயேசு நமக்கு ஜீவனை தந்திருக்கிறார். மரித்து போன பாவத்தினாலே மரித்து போய், பாவத்திய அக்கிரமங்களினாலே மரித்து போய் இருந்த நமக்கு இயேசு ஒரு நாள் தேடி வந்து ஜீவனை தந்தார்.
அவர் செத்து மூன்றாம் நாள் உயிரோடு கூட ஜீவனோடு கூட எழுந்தவர் என்பதை நிரூபிப்பதற்கு அவர் நமக்கு ஜீவனை தந்து இன்றைக்கு உங்களுக்கு முன்பதாக பாட வைத்திருக்கிறார். அந்த இயேசு நமக்கு ஜீவன் கொடுக்கிற தெய்வம். மரண தருவாயில் இருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்து உயிரை கொடுக்கிறதைப் போல அவர் நமக்கு ஜீவனை தந்து செத்து போயிருந்த நம்முடைய ஆத்மாவுக்கு அவர் ஜீவனை தந்து இன்றைய அவரை பாட வைத்திருக்கிறார். இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. ஆண்டவருடைய நாமத்தை நாங்கள் சேர்ந்து பாடலூடாக நாங்கள் மகிமைப்படுத்தலாம். இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. புதுப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் பாடிடுவேன். புதுப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். சொல்லுவோம் அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி சமாதானம் தந்தாரிசு, சமாதானம் தந்தாரிசு, சமாதானம் தந்தாரிசு, சமாதானம் தந்தாரிசு. புதுப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். புதுப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். சொல்லுவோம் அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. விடுதலை தரக்கூடிய ஒரே தெய்வம் ஆண்டவர் இயேசு. அவரை பாடுவோம் சொல்லு. விடுதலை தந்தாரிசு, விடுதலை தந்தாரிசு, விடுதலை தந்தாரிசு, விடுதலை தந்தாரிசு. புதுப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். சொல்லுவோம் புதுப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. புது வாழ்வு அவர் ஒருவரால் மாத்திரமே கொடுக்க முடியும். இன்றைக்கு அதை கொடுக்க விரும்புகிறார். புது வாழ்வு தந்தாரிசு, புது வாழ்வு தந்தாரிசு, புது வாழ்வு தந்தாரிசு, புது வாழ்வு தந்தாரிசு. புதுப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். புதுப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். சொல்லுவோம் அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா 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 அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. புதுப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். புது
துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். எல்லோரும் சொல்லுவோம் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா அவர் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா சுவுக்கு அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஒரு முறை அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. ஒரு கரவசத்தை கொடுப்போம் அந்த ஆண்டவருக்கு. கரங்களை தட்டி எல்லாரும் புது வாழ்வு தருகிற விடுதலை தருகிற அற்புதம் செய்கிற நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிற அந்த இயேசுவுக்கு என்ன போதாது கரங்களை தட்டி உற்சாகமாக இந்த மாலை நேரத்தில் உயர்த்துவோம். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஒரு முறை அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயான்னு சொன்னால் கடவுளுக்கு மகிழ்ச்சி மகிமை உண்டாகட்டும், புகழ்ச்சி உண்டாகட்டும், மேன்மை உண்டாகட்டும். ஏன் இந்த அல்லேலூயான்னு சொல்கிறோம் என்று சொன்னால் எங்களுக்கு அவர் ஜீவனை தந்திருக்கிறார். பாவத்தில் வாழ்ந்து, ரோகத்தில் வாழ்ந்து, அக்கிரமத்தில் வாழ்ந்து மரித்து சாக வேண்டி இருந்த எங்களுக்கு அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். பயங்கரமான பாவ பழக்க வழக்கத்தில் இருந்து கூட, பயங்கரமான குடிவரி களியாட்டத்துக்கூடாகவே அடிமைப்படுத்தி பாவ வாழ்க்கையிலே மரித்து போயிருந்த எங்களுக்கு ஒரு நாள் எங்களை இயேசு தேடி வந்தார். ஒரு நாள் அந்த இயேசு எங்களை தேடி வந்து மரித்து போன நம்முடைய வாழ்க்கைக்கு ஜீவனை கொடுத்து இன்றைக்கு அவரை பாட வைத்திருக்கிறார். அதற்குத்தான் அல்லேலூயா என்று சொல்லி இந்த இடத்துல நாங்கள் அவரை சொல்லி நாங்கள் ஆராதிக்கிறோம். அதற்குத்தான் அல்லேலூயா என்று சொல்லி அவருக்கு நாங்கள் மகிமை என்று சொல்கிறோம். இந்த அல்லேலூயா என்கிற சொல்லு ஒரு கேளிக்கையான சொல்லல்ல, கடவுளுக்கு மகிமை செலுத்துகிற ஒரு சொல்லு. கடவுளுக்கு மகிமையை, புகழ்ச்சியை, கனத்தை கொடுக்கிறதான ஒரு சொல்லு. முடிந்தவர்கள் என்னோடு கூட வலது கரத்தை மாத்திரம் உயர்த்தி இந்த சரணத்தை என்னோடு கூட சேர்ந்து எல்லோரும் உற்சாகமாக அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. சமாதானம் தந்தார் இயேசு, சமாதானம் தந்தார் இயேசு, சமாதானம் தந்தார் இயேசு, சமாதானம் தந்தார் இயேசு. சொல்லுவோம் துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவே. அவருக்கு துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவே. ஒரு முறை சொல்லுவோமா என்னோடு? அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. எல்லாரும் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. ஒரு முறை அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. அதற்காகத்தான் நாங்கள் அல்லேலூயான்னு அவரை சொல்லி பாடுகிறோம். அதற்காகத்தான் நாங்கள் அல்லேலூயான்னு சொல்லி அவரை புகழ்கிறோம். மனிதர்களால் எங்களை கைவிடும் போது, எங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய நபர்கள் இல்லாத போது, எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்து எங்கள் சமுதாயத்தில் உயர்ந்த மனிதர்களாக வைப்பதற்கு ஒரு கடவுள் எங்களுக்கு இல்லாத போது இயேசு எங்களை தேடி வந்தார். இயேசு இன்றைக்கு பல வருடங்களுக்கு முன்பதாக எங்களை தேடி வந்து புதிய மனுஷர்களாக எங்களை மாற்றி இன்றைக்கு அநேகருக்கு எங்களை சாட்சியாக வைத்திருக்கிறார்.
இங்கு உள்ள தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னுடைய கண்ணீரை, உன்னுடைய புலம்புதலை, உன்னுடைய வேதனையை, உன்னுடைய வியாதியை மாற்றுவதற்கு என்னால மாத்திரம் முடியும் என்று சொல்லி ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஒரு நாள் தேடி வந்து அவருடைய வாழ்க்கையில அற்புதம் செய்தபடினால அவருடைய பிள்ளையா இன்றைக்கு அவரை பாடிக்கொண்டிருக்கின்றோம். அந்த இயேசு இந்த மாலை நேரத்தில் இயேசுவேண்டு நீங்கள் உண்மையாய் கூப்பிடுவீர்கள் என்று சொன்னால் உங்கள் வியாதியில் ஒரு அற்புதத்தை செய்வார், உங்கள் பிரச்சனையில் ஒரு விடுதலையை தருவார், உங்கள் அவமானங்களை வெற்றியாய் மாற்றுவார், உங்கள் தோல்விகளை வெற்றியாய் மாற்றுவார், உங்கள் நிந்தனைகளை, உங்களை பரிகசித்த மக்களுக்கு முன்பதாக உங்கள் தலைகளை நிமிர்ந்து நடக்க, எந்த இடத்துல நீங்கள் வெட்கப்படுத்தப்பட்டீர்களோ, எந்த பகுதியில் நீங்கள் வேதனைப்படுத்தப்பட்டீர்களோ அதே இடத்தில் உங்கள் தலைகளை நிமிர்ந்து நடக்க பண்ண நாங்கள் ஆராதிக்கிற இயேசு அவர் உண்மை உள்ள கடவுளாய் இருக்கிறார். கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு, இயேசுவுக்கு உற்சாகமாய் நாங்கள் மகிமை செலுத்துவோம். அந்த ஆண்டவர் சமூகத்தில் எல்லோரும் நாங்கள் எழுந்து நின்று ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்க போகின்றோம். அவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த போகிறோம். நம்முடைய வேத புஸ்தகத்தில் அவர் எழுதி வைத்திருக்கிறார், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், எந்த ஸ்தானத்திலும் உங்களை வந்து ஆசீர்வதிப்பேன் என்று எங்களுக்கு வாக்கு செய்திருக்கிறார். அந்த தகப்பனை நோக்கி நாங்கள் ஆராதித்து அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த போகின்றோம். அவர் நல்லவர், அவர் வந்தால் சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். அந்த ஆண்டவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு, அங்கே வெற்றி உண்டு, அங்கே நன்மை ஆசீர்வாதங்கள் உண்டு. அந்த ஆண்டவர் இந்த மாலை நேரத்தில் இந்த மைதானத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், இளைப்பாறுதலை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொன்ன ஆண்டவர், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்ன அந்த தெய்வம் இன்றைக்கு இந்த மாலை நேரத்திலே எங்கள் ஆராதனையில் வந்திருக்கின்றார். இந்த கூட்டத்தின் நடுவில் வந்திருக்கிறார். உங்களுடைய இருதயத்தில் உண்டான காயங்களை ஆற்ற வந்திருக்கிறார். உங்களுடைய இருதயத்தில் உண்டான வேதனைகளை போக்க வந்திருக்கிறார். அவர் ஆவியாய் இந்த இடத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவரை எங்கள் கண்களால் பார்க்க முடியாது, ஆனால் எங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். அந்த சக்தியை உணர்ந்து கொள்ள முடியும். அந்த இயேசுடைய சக்தியை இந்த இடத்தில் நாங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். அந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த மாலை நேரத்திலே எங்கள் ஆராதனையில் அசைவாடி கொண்டிருக்கிறார். நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உங்க பாதம் ஒன்றை நான் பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே என்று சொல்லி அந்த இயேசுவை இன்றைக்கு பாடும்போது உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் பாடும்போது உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும். சேர்ந்து பாடி என்னோடு கூட அந்த ஆண்டவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம். வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே. எல்லாரும் கண்களை மூடி அவரை பார்த்து ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே,
சொன்னார். நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. கடலின் மீது நடந்திட்ட உன் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதால் எனக்கு இல்ல கவலை. காற்றையும் கடலையும் அதட்டிய உன் அற்புத வார்த்தைகள் எந்தன் துணையாய் நிற்பதால் எனக்கு ஏது பயமே. கடலின் மீது நடந்திட்ட உன் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதால் எனக்கு இல்ல கவலை. காற்றையும் கடலையும் அதட்டிய உம் அற்புத வார்த்தைகள் எந்தன் துணையாய் நிற்பதால் எனக்கு இது. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஆராதனை இயேசுவுக்கே, அவருக்கு ஆராதனை என்று சேர்ந்து சொல்லுவோம். ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உங்க பாதம் ஒன்றை பிடிப்பேன். ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. பாதை எல்லாம் அந்த காரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசருண்டு பயமே இல்லையே. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தருண்டு பயமே இல்லையே. பாதை எல்லாம் அந்த காரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசருண்டு பயமே இல்லையே. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தருண்டு பயமே இல்லை. ஆராதனை ஆராதனை இயேசு. அவரை ஆராதிப்போம். இந்த மைதானத்தில் ஆவியானவர் வந்திருக்கிறார். நாங்கள் ஆராதிக்கிற இயேசு வந்திருக்கிறார். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் இந்த மாலை நேரத்தில் மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, சத்தத்தை உயர்த்தி சேர்ந்து சொல்வோம். ஆராதனை இயேசுவுக்கே, அவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, எல்லா பார்வோனின் இரும்பு கதவுகளை ஆராதனை எல்லா பார்வோனின் எதிரான ஆயுதங்களை நிர்மூலமாக்கிறவர், எல்லா அந்தகார சக்திகள், எல்லா சூனிய கட்டுகள், எல்லா மாந்திரிக கட்டுகள் பார்வோன்
பார்வோனின் சூழ்நிலைகளை இந்த மாலை நேரத்தில் அவர் உடைத்து போடுகிற ஆண்டவர், அவர் விடுதலை கொடுக்கிற ஆண்டவர், அவர் வெற்றி கொடுக்கிற ஆண்டவர், விடுதலை கொடுக்கிற ஆண்டவர் எங்கள் ஆராதனைக்குள் இருக்கிறார். ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. மீண்டும் ஒரு முறை சொல்லுமா, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. அந்த ஆண்டவர் எங்கள் ஆராதனைக்கு அசைவாடி கொண்டிருக்கிறார். அந்த தகப்பனை முடிந்த வரைக்கும் ஒரு விஷயம் வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஒரு 2 நிமிடம் மாத்திரம் அப்படி அவரை ஆராதிக்க ஆரம்பிக்கலாம். அந்த தேவ பிரசனத்தை இன்னும் இந்த மைதானத்தில் நாங்கள் வரவேற்கலாம். அந்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சொன்னவர் அந்த பரிசுத்த ஆவியானவரை இந்த மாலை நேரத்தில் என்ன நாங்கள் வரவேற்கலாம். புதிதாய் வந்தவர்கள் பரவாயில்லை, தேவ பிள்ளைகள் சற்று நிமிடம் ஒரு 2 நிமிடம் அப்படி ஆராதிக்க ஆரம்பிங்க. சததோயத்தி 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 ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. தேவ பிள்ளைகள் துதிக்க ஆரம்பிக்கும் போது எல்லா சத்துருக்கள் திமிர்வாத காரை போல நிர்மூலமாய் ஓடி போவார்கள். தேவ பிள்ளைகளுடைய நாவிலே துதியின் வல்லமை எழும்பும் போது எல்லா எரிகோவின் வல்லமைகள் முறியடிக்கப்பட்டு போகும். இயேசுவே உங்க நாமத்தின் ஜெயத்தின் நாமம், இயேசுவே உங்க நாமம் ஜெயத்தின் நாமம், இயேசுவே உங்க நாமம் ஜெயத்தின் நாமம், இயேசுவே உங்க நாமம் வல்லமையான நாமம், வல்லமை நாமம், இயேசுவே உங்க நாமம் வல்லமை நாமம், இயேசுவே உங்க நாமம் அற்புத நாமம், இயேசுவே உங்க நாமம் நித்திய நாமம், இயேசுவே உங்க நாமம் ஜெயத்தின் நாமம், இயேசுவே உங்க நாமத்தினாலே ஜெயம் உண்டு, இயேசுவே உங்க நாமத்தில் விடுதலை உண்டு. நீங்க அற்புதமானவர். ஸ்தோத்திரமே சப்பா. இயேசுவே உங்க நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்க பெரியவர், நீங்க அதிசயமானவர், நீங்க அற்புதமானவர், நீங்க வல்லமையானவர். எல்லா நாவுகளும் திறக்கப்படுவதாக. தேவனுடைய ஆவியானவரே, எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஆவியானவரே, உம்மை வரவேற்று நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி அப்பா. நீர் அல்லவோ எங்கள் மத்தியிலே ஜீவனுள்ள தேவனாக, அற்புதம் செய்கிற தேவனாக, விடுதலை செய்கிற தேவனாக நீர் வாசம் பண்ணி கொண்டிருப்பதற்கு சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். நீர் ஒருவரே தேவன், நீர் ஒருவரே தேவன், நீர் ஒருவரே சகலருக்கும் நீர் தகப்பன். இயேசு சுவாமி, நீங்க எல்லோருக்கும் தகப்பனாக இருக்கிறீங்க. ஆண்டவரே, விசுவாசிக்கிறவர்களுக்கெல்லாம் நீங்க தகப்பனாக இருக்கிறீங்க. தகப்பனே, மனம் இறங்குகிற தகப்பனே, இரக்க பாராட்டுகிற தகப்பனே, கிருபை செய்கிற தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவுக்கே ஆராதனை, இயேசுவுக்கே ஆராதனை, இயேசுவுக்கே ஆராதனை, இயேசுவுக்கே ஆராதனை, இயேசுவுக்கே.
நடப்பேன், உங்க பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உங்க பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. என் அன்பு இயேசுவே. உங்கள் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் இந்த இடத்தில் மகிமைப்படுவீராக. எல்லா துதி கன மகிமைக்கு புகழ்ச்சிக்கு நீங்க ஒருவரை பார்த்துடப்பா. எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உம்முடைய சத்தியத்தின் நிமித்தம் உமது நாமத்துக்கு மகிமை உண்டாக்குறோம். உமது நாமத்துக்கு நாங்கள் மகிமை உண்டாக்குகிறோம். உம்முடைய நாமத்தை மாத்திரம் நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் இந்த மைதானத்தில் அசைவாடுகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. தேவ பிரசன்னம் எங்கள் நடுவில் அசைவாடுகிறதுக்காக நன்றி அப்பா. நன்றி சுவாமி, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சகல துதிக்கான மகிமை எல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.